அப்படியே மழைன்னு போட்டிருந்தோம். ஆமா ஆமா 3 நாளைக்கு மழை இருக்காமா. ஐயே ஏதோ புயல்லாம் வரப்போன்னு போட்டுருக்கலாம். நீயும் பாத்தி மக்களே? ஆமாம்மா பார்த்தேன். ஆனாலும் எங்க வரோம் சும்மா போடுவோம் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். சரி இப்ப தானே தொடங்கி இருக்கு. லேஸ்ல பெய்யுமா இருக்கான். அப்படி ரொம்ப ஒண்ணும் பெய்யாது. ஆமா கனமழைன்னு போடுகனாலனா லேசாத மழை பெய்யும். ரொம்ப பெய்யே செய்யாது. பெய்யாம இருந்தா நல்லதுதான். மைனியோ நான் வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் உட்காந்துக்கிடுங்க. நான் போய் உங்களுக்கு டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன்னு. ஐயோ டீலாம் ஒன்றும் வேண்டாம் மைனி. நாங்கள் அவளை கூப்பிட்டு இப்போ உடனே போவதுன்னு அவ சாப்பிட்டாளா? அவன் இங்க இப்பமே சாப்பிடுவா. மணி 8 தானே ஆகுது. 7:30 தான் முடிச்சா. இப்பதான் எந்திரிச்சு இருக்கா. இன்னவ காப்பி கூட குடிக்கல. என்னத்த விஜய சொல்லிட்டு இருக்கா? இவ தெரியாம சொல்லியா? பிள்ளை 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாளே. எந்திரிச்சு எட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டுல மாதிரி ரூமுக்கு போனா இவளுக்கு தெரியாது. இவ கீழே இருந்தாலும் அவன் 7 மணி 7:30. அப்படியா? சரி சரி. 6 மணிக்கு எந்திரிச்சா என்ன, 7 மணிக்கு எந்திரிச்சா என்ன? எப்போ அவளுக்கு முழிப்பு வருவா எந்திக்கிட்டு. இப்ப மட்டும் எப்படி பேசு வக்கனையா? அந்த பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு நம்மகிட்ட ரொம்ப நல்ல மாதிரி நடிக்குது. மாமி மக்களே நல்லா இருக்கிறியா? ஆமா மாமி. நீங்க எப்படி இருக்கிறியா? நல்லா இருக்கேன். உன்னைய கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன் மத்துக்க. நேற்று ராத்திரியே வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தியாமா. ஆல்பின் சொன்னா கூப்பிடாம வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டு இருந்தேன். அதான் உன்னைய காலையிலே வந்து பாத்துருமேன்னு வந்தேன். என்ன ஒரு மாதிரி பேசியாவ? என்னம்மாக்கா யோசிக்கா? இங்க நிக்கிறியா இல்லைன்னா வீட்டுக்கு வாரியா? நிக்கிறேன்னா நில்லு. சரி உன்னை பாத்துட்டு போமேன்னு வந்தேன். இல்ல மாமி நான் வந்துறேன். சிந்து பாட்டி உங்க மாமியாரை சொல்லியாவல மக்கா. ஒரு 2 நாள் நின்னுட்டு போகக்கூடாதா? பாட்டி சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்ல பாட்டி வேண்டாம், நான் போயிட்டு வரேன். சரி மாமி அப்ப கிளம்புவோமா? மக்களே நீ டீ கூட குடிக்கலையா? டீயாவது குடிச்சிட்டு வாமா. இல்ல நம்ம வீட்ல போய் குடிச்சுடுவோம். சிந்து வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குமா? நீங்க டீ குடி, நம்ம அதுக்கப்புறம் போலாம். மழை பெய்வு நான் அதை கூட கவனிக்கவே இல்ல. இப்ப மக்களே தூத்துவு. ஆமா எல்லாரும் இருங்க. ஆளுக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாத்த, நாங்க வீட்டுல காப்பி குடிச்சிட்டு தான் வரோம். சரி குடிச்சா என்ன? இந்த மலைக்கு இன்னொரு காப்பி குடிச்சா நல்லா தானே இருக்கும். மாமியார் வீட்ல ஒண்ணும் சாப்பிட கூடாதுன்னு வந்திருக்கியமா? ஐயே அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்தே. அப்ப என்ன காப்பியாவது குடிச்சிட்டு போங்க. சரி தாங்க. சிந்து நீ இருந்து பேசிட்டு நான் காப்பி எடுத்துட்டு வரேன்னு. இல்லம்மா நானும் வரேன். சரி வா. எம்மா என்னம்மா? எங்க மாமி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாவளா? ஒன்னும் சொல்லலையம்மா. சிந்துவை கூட்டிட்டு போக வந்திருக்கோம் தான் சொன்னாவ. ஏன் மக்களே? இல்ல கேட்டேன். எட்டி ஏதாவது பிரச்சனையா? எதனால என்கிட்ட சொல்லு. உங்க மாமியார் ஒரு நாள் வராதட்டி திடீர்னு வந்திருக்காவ. நான் என்னைக்காவது இங்க வந்து நின்றுக்க நாம நின்னா எங்க மாமியார் வந்திருப்பாவ. இன்னைக்கு தானே நின்னே, அதனால என்ன கூப்பிட வந்திருக்காவ. அவ்வளவு பாசமே. என்ன பாசமோ தெரிய மாட்டேங்குது. சரி வா காப்பியை போட்டு கொண்டு கொடுப்போம். எப்ப நல்ல வேலை ஒன்னும் சொல்லல. அம்மா வீட்ல பிள்ளைகள சௌக்கியமா இருக்காமா? நல்லா இருக்காவதே. 2 பிள்ளைங்க என்ன படிக்குவே? சின்னவா 8 படிக்கா, மூத்தவை இப்போ 11 படிக்க வந்துடுங்க. ரொம்ப பிந்தி பிறந்திருக்குன்னா 2 பிள்ளைகளா? ஆமாத்தே, நான் இவன் ஒருத்தைக்கு தான் நம்மளுக்கு நினைச்சு மத்துடுங்க. அதுக்கப்புறம் தான் அவைய 2 பேரும் பிறந்தவ. என்னங்க மம்மி எடுத்துக்கிடுங்க. நீ ஏன் மக்களே போட்ட? இல்ல எங்க அம்மா தான் போட்டவ. நான் சும்மா எடுத்துதான் வந்திருக்கேன். சரி 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 எங்க எடுத்துக்கிடுங்க. தாங்க மேடம் தாங்க. இப்பதான் நாங்க உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்கான்னு பொண்ணை கேட்கும். வீட்டுல உள்ள வீட்டுல கேட்பாவ. அதெல்லாம் கிடையாது, இங்க பொண்ணை கேட்டான். எடுத்துடுங்க. எந்த கப் எடுக்கணும்? ஏதாவது ஒண்ணு எடுங்க. எல்லாம் ஒரே அளவு தான் ஊத்தி இருக்கு. சரிங்க புது பொண்ணே. போங்க பாட்டி எடுத்துக்க. நீ குடி மக்களே, எனக்கு வேண்டாம். எடுத்துடுங்க பாட்டி, அம்மா கொண்டு வரவ. சரி குடிங்கம்மா. நானும் வந்துட்டேன். அதுல இருமக்கா இருந்து காப்பி குடி. சரி மாமி. few minutes later. மாமி குடிச்சிட்டீங்களா? ஆமா மக்கா. கப்பை எங்க வைக்க? கொண்டாங்க. நமக்கா மாமி தாங்க. என்னம்மா எங்க குடிச்சிட்டீங்களா? நாங்க என்ன மரியாதைலாம் அதிகமா இருக்கு. சும்மா சும்மா கொண்டு போய் கப்பை வச்சுட்டு வாங்க. சரிங்க சார். அம்மா மைனி உள்ள கிடந்து என்ன செய்யவ? ஏதாவது காலையிலேக்கு சமைச்சிட்டு இருப்பாளா இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் சேர்த்து ஒன்றும் செய்யாண்டா. நான் வீட்டில் இட்லி சாம்பார் எல்லாம் வச்சுட்டு தான் வந்தேன். இனி மழை வரைச்சோன்னு போக வேண்டியதான். மழை நிக்க மாதிரி தெரியலையே. மாரி நாங்க சாப்பிடும்போது பார்த்துட்டா இருப்பி. நீங்களும் சாப்பிடுங்க. ஐயே வேண்டாத்தே, நாங்கெல்லாம் எப்போ சாப்பிடுவோம் தெரியுமா? 10 மணிக்கு தான் வீட்டில் சாப்பிடுவோம். மணி இப்போ 8 போல தானே ஆகுது. 7 மணிக்கு துண்டக்கான துணியை காணான்ட்டு ஓடி வந்துட்டு இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்கான். சரிம்மா சாப்பிடணும்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா வீட்டில் போய் சாப்பிடுங்க. சரி தே. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க டைனிங் டேபிளுக்கு போவோம், சாப்பிடுவோம். எத்தே அம்மா வீட்டுல ரெடி பண்ணிட்டாவளா? ரெடி பண்ணது இருக்கட்டு. இப்போ மழையோட எப்படி போவியே? சாப்பிடுங்க. ஊத்தாப்ப இருக்கு, பணியாரம் இருக்கு, இட்லி வேணாலும் இட்லியை வச்சு தரேன். எதுனாலும் உங்க விருப்பப்பட்டது சாப்பிடலாம். தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாம் வச்சிருக்கேன். சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டுட்டு போங்க. எம்மா இவ்வளவு சொல்லியாவல, சாப்பிட்டுட்டு போமா? சரி மக்கா. சரி சாப்பிடியும். வாங்க வாங்க. எத்தே நீங்க சாப்பிட்டு வரலையா? வாரி பாட்டி வாங்க. சரியா.
எத்தே வாங்க. ஏமா உள்ள போங்க. நீ உள்ள போமாக்கா ஃபர்ஸ்ட். யாமா? அவ பக்கத்துல நீ உட்காந்துக்க. ஐயே சிரிப்ப பாருங்க. மைனி எல்லாம் உட்காருங்க. சரி. இருங்க பிளேட் எடுத்துட்டு வந்தேன். நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா? ஐயோ வேண்டாம், 4 பேர் தானே இருக்கிறீங்க, பரிமாற எவ்வளவு நேரம் தான் ஆயிரும். எங்க ஜன்னல் வெளியே பாருங்களா, என்ன மழை பெய்யுன்னு. ஆமா நல்ல மழை பெய்யுவே. மழை வாய மாதிரி இல்லையே மக்கா, எப்படி வீட்டுக்கு போறது? வாஞ்சிருமே, கொஞ்ச நேரம் என்ன பெய்யும், ரொம்ப நேரமா பெஞ்சிரு போகுது. சரி பாப்போம். யாருக்கு என்னென்ன வைக்கலாம் சொல்லுங்க, வச்சிருவோம். ஊத்தாப்பம் வேணுமா இல்லனா பணியாரம் வேணுமா மைனி? ஊத்தாப்பமே வைங்க. சரி சரி. 2 போதும். சரி 2 வைக்கேன், சாப்பிட்டுட்டு வாங்கிடணும்னே. சரி. மர்மோனி உங்களுக்கு? எனக்கும் ஊத்தாப்பமே வைங்கத்த. சரி வைக்கேன். எதே ஒண்ணு போதும். கூட ஒண்ணு சாப்பிடுங்க, ஒண்ணும் செய்யாது. நீங்க வைங்கம்மா, சாப்பிடுங்க. மக்களே உனக்கு என்ன வேணும்? எமைனா பணியாரம். என்ன? ஏமா உங்களுக்கு? எனக்கும் பணியாரமே வை. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணுமோ எடுத்துடுங்க. இது சும்மாயே தின்றலாம் போலயே அழகா இருக்கு. நாமளா இது செஞ்சதே இல்லை, இது எப்படி செய்விய? ஒன்றும் பெருசா இல்லை மைனியோ. இந்த கல் தோசைக்கு சுடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தோசை மாவு எடுத்து ஊற்றணும். மாதிரி இந்த கேரட்டு, இது பல்லாரி எல்லாம் வெட்டி வச்சிருப்பேனா, மாதிரி கொத்தமல்லி கொஞ்சோண்டு அதெல்லாம் மேலே தூவி விட்டுட்டு, மாதிரி நம்ம இந்த இட்லி பொடி உண்டு தெரியுமா, அதை கொஞ்சம் மேலே தூவி திருப்பி போட்டு எடுத்தா போதும். அவ்வளோதான், இது ஊத்தாப்பம் ரெடி. நல்ல மனமா இருக்க. அது செய்யும்போது கொஞ்சம் நெய் ஊற்றுவேன். ஓ அப்படியா? இதுக்கு ஒண்ணுமே வேண்டாம் போலே, அப்படியே சாப்பிட்டுடலாம். இனி நானும் பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க. போன் அடிக்குது. யார் அடிக்கா? அப்பாமா. ஏன் இன்னும் வரலன்னு கேட்பாவளோ? தெரியல, அதுக்காக இருக்கும், கேட்டு பாக்கேன். ஹலோ சொல்லுங்க. சொல்லுமாக்கா, சாப்பிட்டியா? அண்ணன் என்ன செய்யா? அப்பா எங்க? ஒத்திலே மக்கா இருக்கா? மழை பெய்வா? ஐயே எல்லாரும் எங்க போனாலும் தெரியல, இப்போ கேட்கறதுக்கு முடியாத யார்ட்டையும். போனை வேற வீட்டுல போட்டு போயிருக்காவ. சரி அம்மா கிளம்பி வந்துடுறேன்னு, நானும் மழை பெய்யுன்ட்டு இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் இங்க சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. வாரேமாக்கா, வீட்டை பூட்டிட்டு இருந்துக்கனே, அப்ப வந்து கதை தட்டினா வந்து தரேன். சரிம்மா வைக்கேன். என்னதாமா? தங்கச்சி ஒத்தையில வீட்டுல இருக்காளா? அப்பா எங்கேயும் வெளியே போயிட்டாலும் அந்த பையன் வெளியே போயிருக்கான். இந்த மலைக்குள்ள எங்க போய் விளையாட போனான்னு தெரிய மாட்டேங்க. வீட்டுக்கு போய் சாத்து அந்த பையில. ஐயே பயப்படுவாளே. ஆமாம்மா, அதான் பயந்துட்டு எனக்கு போன் அடிக்கா, சீக்கிரம் வாங்கன்னு. இந்த மழையில எப்படிமா போவ? அதான் எனக்கும் தெரியல. இன்னொரு 1/4 மணி நேரம் பாப்போம், அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டே இருந்தனா ஆட்டோ ஏதாவது பிடிச்சு போயிருவோம்மா. மாதிரி பைக் இங்கெல்லாமக்கா நிக்கும். பைக் நின்னுட்டு போட்டு நான் மழை வரைச்சதுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கிடுவேன். மாறி ஆட்டோலே வருவா? என் ஃப்ரெண்ட் யாரையாவது கூட்டிட்டு வந்து எடுத்துக்கிடுமா? சரி இத்தி மேல வரீங்களா? மேல சூப்பரா இருக்கும், மேல போய் பாப்போம். வேண்டாம் மக்கா, இங்கே இருந்துக்கிட்டேன். வாங்கத்தே, அழகா இருக்கும், காணிச்சு தரேன். மலையில நடந்து சளி பிடிக்குமே. எத்தே அங்க இல்ல, சும்மா மாடியில நின்னு பாப்போம் தான் சொன்னேன். மேல மொட்டை மாடிக்கலாம்னு போக வேண்டாம். அப்படியே சரி வாரேன் போ. எங்க வரீங்களா? இல்ல நான் இங்க இருந்துக்கிறேன், நீங்க 2 போயிட்டு வாங்க. சரி மாமி வாங்க. இல்ல உட்காருதீங்களா? மேல இங்க சோஃபால போட்டுருக்கீங்களோ? நான் கவனிச்சதே இல்ல பத்துக்கு இத்தனை நாளா. முதல்ல எனக்கு பூ வைக்கிறதுக்கு மேலதானே இருந்து வச்சோம். ஆமாம்மா, ஆனா நான் பார்க்கல பத்துக்க சரியா. சரி இதுல இருப்போமா? மாமி இந்த பிளேஸ் நல்லா இருக்கலாம். நான் எப்பவுமே ஏதாவதுனா இங்க தான் வந்து இருப்பேன் தெரியுமா. எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும். அங்க சுத்தி பாருங்களா, வெளியே அழகா பச்சை பசேன்னு எல்லாம் தெரியுமா. அதான் இங்க வந்து இருந்துக்கிடுவேன். சுத்தி நல்லா தோட்டம் வச்சிருக்கிறீனம்மா. ஐயா இது எங்களுக்குள்ளது இல்ல, பின்னாடியில வேற யாருக்குள்ளதோ. ஓ அப்படியா? ஆமா. சிந்துவும் எங்க அம்மையும் மேல மாடிக்கு போனாவ பாட்டி. ஆமா மேலதான் போயிருக்காவ. சரி மேல என்னத்துக்கு போனான்னு தெரியலையே. என் பிள்ளைய ஏசதுக்காண்டி கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்க, மேல போய் தனியா ஏசணும்னு. ஐயோ பாவம் என் பிள்ளை. நல்ல கண்ணாடி கிளாஸ் போட்டிருக்கனால வெளியே பாக்குறதுக்குலாம் நல்லா தெரியும் பத்தியா. ஆமா சிந்துமா, உன்ட்ட ஒண்ணு பேசுறதுக்காண்டியாக்க நாங்க வந்தேன். என்ன மாமி, நேத்து காலையில நான் உன்ன ரொம்ப ஏசிட்டே, மன்னிச்சுக்கமா. ஐயா இப்போ வாங்க மாமி, இதெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறியே. நான் உங்களோட வயசுல சின்ன பிள்ளை தானே. சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ இவ்வளவு பொறுத்து போறியே, அதுக்கே ரொம்ப நல்ல குணம் வேணும் பத்துக்க. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ காலையில எந்திக்கலன்னு தான் நான் கோவப்பட்டுட்டேமா. நிறைய இது இருந்து சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு முக்காடு போட்டுட்டு ஒரு பொம்பளை இருந்துருமா. அது எனக்கு சொன்னதுனாலதான் நான் சரி அப்ப மருமோனா இப்படிதான் நம்ம ஏசி எடுத்து இருக்கணும் போலன்னு நினைச்சு ஏசிட்டேன். இல்லைன்னா உன்ட்ட அப்படி ஏசி இருக்க மாட்டேன். மிந்தியில நான் அப்படி கிடையாதுல.
ஆமா மாமி, எனக்கு நல்லா தெரியும் நீங்க அப்படி கிடையாதுன்னு. இப்போ ஒன்றும் தெரியாம ஆசிட்டேனே, இதையும் மனசுல வச்சுக்கிடாத. இனி நம்ம முந்தி மாதிரியே ஜாலியா இருக்கலாம். நான் ஒன்றும் எதுவுமே ஏச மாட்டேனம்மா. என் மேலேயும் தப்பு இருக்கலாம் மாமி, நானும் 7 மணி வரை உறங்கிருக்க கூடாதுல. ஐயே அதுக்கு என்ன, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் உறங்கு. உனக்கு எப்போ எந்திக்கணுமோ எந்திரிச்சு வேலையை செய். இனி நாமளாம் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். 6 மணி நான் அவங்க கூட சேர்ந்து எல்லா வேலையும் செய்வேனே. நீங்களும் ஒத்தையில எல்லாருக்கும் கிடந்து எல்லாம் சமைக்கணும்ல. சரி மக்களே, இனி சண்டை ஒண்ணுமே போடக்கூடாதுன்னு 2 பேரும் எப்பவும் நல்லா ஒற்றுமையா சமாதானமா போவோம். சரி மாமி, நானும் நீங்க வரும்போது என்ன எதுவும் ஏசுவியலோன்னு பயந்துட்டாக்கு இருந்தேன். அவன்கிட்ட சொல்லாம வந்ததுக்கு சாரி மக்கா. நான் சரி சர்ப்ரைஸா சொல்லுவோம், நம்ம வந்ததுவோ என்ன நினைக்கான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் ஒன்றும் சொல்லல பார்த்துக்க. சரி எனக்கு இப்போ நான் சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க இப்படி சொன்ன உடனே. அதுக்கு தான் நேற்று ராத்திரி அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு வீட்டில் உனக்காண்டி பால் பாயசம்லாம் செஞ்சு வச்சிருந்தேன் தெரியுமா. பால் பாயசமா? ஆமா மக்கா, நான் இன்னும் கூட்டிட்டு வராம வந்துட்டா உன்ன. பால் பாயசம் சொல்லி தானே நேரத்தையும் வந்திருப்பேனே. இனி அவன் சொன்னான் ராத்திரி ஆனா எப்படி வந்து கூப்பிடுறதுக்குன்னு தான் காலையில வந்தோம்துக்க. இப்பவுமே வீட்டு போமா? எப்படி வீட்டுக்கு போறது? அதான் மழை பெஞ்சிட்டு இருக்கலாம். பரவாயில்ல, நினைச்சிட்டே போவோம். வீட்டுல போய் வேற துணி மாத்திக்கிடலாம். வேண்டாமக்கா, அது மாதிரி சளிகளின்னு ஏதாவது பிடிச்சுன்னா ஒரு வாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அப்ப எப்படி வீட்டுக்கு போவ? ஆட்டோ பிடிச்சு போவோம். சரி வாங்க, வாக்கியில போய் சொல்லுவோன்னு. சரி. இதை பேசதான் இனி மேல வந்தாவளோ, நானும் என் பிள்ளை எதுவும் ஏச போறாவளோன்ட்டு கோவத்துல வந்துட்டேன். இதுக்குதான் எதுவும் தெரியாம முதலே கோவப்படக்கூடாது. வாக்கியில போவோம். எங்க வீட்டு போமா? மழை வயலையே. பரவாயில்ல போவோம். எப்படி? ஆட்டோ பிடி மக்கா. இந்த முருகின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரர் வந்து தெரியுமா, அவருக்கு நம்பர் இருக்கா உன்கிட்ட? போன் அடி. இருக்குமே, அடிக்கிட்டா? அடிச்சு சொல்லு. சரி. ஹலோ. முருகனே, நான் சின்னதுராவியும் மொமையும் பேசேன். சொல்லுப்பா. என்ன இந்த தலைவாய்ப்பு இருக்குல்ல, அதுல 2வது கிராஸ்ல இந்த ஒரு பெரிய வீடு இருக்கு தெரியுமா, அந்த வீடு வர கொஞ்சம் வர முடியுமா நீ? சரி வாரேன். எங்க கொண்டு போடணும்? எங்க வீட்டுல தானே. சரி வாரேன். எப்படி இந்த மழை நேரத்துல ஒரு சவாரி கிடைச்ச? ஆட்டோ ஹான்சத்தும் கேக்கு வந்துட்டு நினைக்கேன். ஆமா ஆட்டோ வந்துட்டு. சரி நாங்க அப்ப கிளம்பட்டா? சரி போயிட்டு வாங்க. எம்மா போயிட்டு வரேன். சரி மக்களே, அடிக்கடி வா. வருவா வாரத்துக்கு ஒருக்க அனுப்பி விடு. என்ன சரி மேனியா. பாட்டி போயிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வானே. நீ கொஞ்சம் சரி போதுமா? இப்பதான் அழகா இருக்கு. சரி மாமி போவோம். வா மக்களே, போயிட்டு வரோம். சரி. இன்னும் யாருக்கா? யாருங்க போங்க நீ.